வணக்கம் நண்பர்களே, நான் நிற்கிற பகுதி திருப்பத்தூர் சேலம் செல்லுகின்ற ஒரு நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையின் ஓரங்களில் வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, குறிப்பாக ஆதிசக்தி நகர், ஆதியூர் ஊராட்சி ஆதிசக்தி நகர் பக்கத்தில் தான் இந்த குப்பைகளை வந்து கொட்டுறாங்க. என்ன குப்பைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, கோழி கழிவுகள், இந்த வெங்காயம் பூண்டோட கழிவுகள், இன்னும் மற்ற காய்கறிகள், தோல் கழிவுகள் இப்படி வந்து பரவலாக கொட்டிட்டு வராங்க. இந்த பகுதியை கடக்கிறதே வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்களா, ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிகழ்வாக இருக்குது. துர்நாற்றம் வீசுது, தாங்க முடியாத ஒரு துர்நாற்றம். கண்டிப்பாக நோய் தொற்று ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த வியாபார நோக்கத்திற்காக எடுத்துகிட்டு வந்து போடுறவங்க அல்லது பொதுமக்கள் இவங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து நாம் வந்து ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கலாம். ஏன் அப்படின்னா, குப்பைகளை வந்து இந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல போடுறதுன்றது நகராட்சிக்கும் ஊராட்சிக்கும் வந்து ஒரு உதவியாக இருக்குது. அவங்கள வந்து தினமும் கண்டறிந்து அவர்களை வந்து ஊக்கப்படுத்தலாம், அவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையாக பரிசுகளை வழங்கலாம், இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். அதே போல் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு கோரிக்கை என்னென்னா, இப்படியான பகுதிகளை வந்து குப்பை கொட்டும் மண்டலமாக அறிவித்து இந்த குப்பைகளை கொட்டுறதுக்கான அனுமதியும் வழங்கலாம். மக்கள் வந்து கொஞ்சம் அச்சத்தோடவே வண்டியிலே போகும்போது வந்து தூக்கி அப்படி வீசிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து என்ன அப்படின்னா, பரவலாக பல இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து குப்பைகள் வந்து காடு மாதிரி இருக்குது. அதனால் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து, இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி கோணிப்பையில் எடுத்துகிட்டு வந்து போட்டு போயிடுறாங்க. அவர்களை வந்து நம்ம அடையாளப்படுத்தலாம், ஊக்கப்படுத்தலாம், சிறப்பு பரிசுகள் வழங்கினால். இங்கேயே மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்ற தொட்டிகளெல்லாம் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா, நிச்சயமாக நகராட்சிக்கோ ஊராட்சிக்கோ ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்றதான் இந்த மக்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்முடைய திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். குப்பை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நம் மக்களின் குரல், பொம்மிங்குப்பம் ராதாகிருஷ்ணன், சமூக ஊடக மையம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருப்பத்தூர் மாவட்டம். நன்றி, வணக்கம்.